ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஜாவா ஸ்ட்ரிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா ஸ்ட்ரிங்ஸில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோவில், பார்ட் ஒன் வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் லென்த்து, அதுக்கப்புறம் வந்து அப்பர் கேஸ், லோயர் கேஸ், அதுக்கப்புறம் தேர்டு வந்து இண்டெக்ஸ் ஆஃப், ஃபைனலாக வந்து கன்கார்டினேட் மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாலுமே வந்து பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு நேம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் வேரியபிள். அதில் வந்து விஷ்ணு அப்படிங்கிறத வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கு தான் வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் அதில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ பிரிண்ட் எல்என்ல அதே நேம் வந்து நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்தது தான். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் ஆரம்பிக்கிறதுனால இது நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நேம் நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ரைட் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விஷ்ணு அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் லென்த் வந்து பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து லென்த் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா லென்த் ஆஃப் எ ஸ்ட்ரிங், அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் நேம்ல என்னோட நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன், விஷ்ணுவர்தன் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ஒரு அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன். த லென்த் ஆஃப் த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ கேப்ஸ் லெட்டர் ஆனதுனால இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ டெலிட் பண்ணிட்டு திரும்ப பொறுமையாக நம்ம கொடுப்போம். த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுவாக வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டுட்டு அந்த வேரியபிளோட நேமு, ஸோ நேம் நான் கொடுக்குறீங்க, டாட் கொடுத்துட்டு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், லென்த் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் டாட்டு லென்த்து ஆஃப்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இது ரொம்ப சின்டெக்ஸ் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ப்ராக்கெட் ஒன்று தெரியாமல் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட லென்த் நமக்கு கண்டுபிடிக்க போகுது. ஸோ இந்த இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது ஸ்ட்ரிங்கில் அப்படின்னு நமக்கு காமிக்க போகுது. ஸோ ஐ திங்க் 13 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் 13 வந்து லெட்டர்ஸ் இதில் இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 இருக்கும். வியிலேருந்து என் வரைக்கும் விஷ்ணுவர்தனுங்கிறது 13 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து நம்ம லென்த்தை வந்து கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து. ஓகே, நம்ம வந்து இப்போ ஒன்று நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பர் கேஸு லோயர் கேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், அப்பர் கேஸு லோயர் கேஸு. ஸோ வந்து இது வந்து நமக்கு பக்காவாக ஒர்க் ஆயிடுச்சு. விஷ்ணுவர்தன் அப்படிங்கிறது த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் நேம், த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் நேம் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னும் நிறைய வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. அப்பர் கேஸு லோயர் கேஸு இதெல்லாம் நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ தேவையில்லாமல் ஏஐ டூல் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். ஐ திங்க் எஸ்கேப் சிம்பிளை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஓகே ஓகே, எஸ்கேப் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ஸுக்கு அப்புறம் 13 வருது. ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஓகே. The length of the stem is. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்க, பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னா அப்பர் கேஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நேம் வந்து ஆல்ரெடி விஷ்ணுவர்தன் கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து டூ நேமுக்கு அப்புறம் டாட்ல டூ அப்பர் கேஸ் அப்படி நான் வந்து கொடுக்குறேன். அப்பர் கேஸ் அப்படின்னா என்னங்க, அந்த கொடுத்துருக்கிற லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டராக மாற்றி கொடுக்கும். அந்த மாதிரி தான் வந்து அப்பர் கேஸ். ஸோ வந்து இதவே காப்பி பண்ணிட்டு நான் கீழேயும் அதே நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்பர் அப்படிங்கிறது போல லோயர் அப்படின்னு நான் மாற்ற போறேன். ஓகேங்களா? அப்பர் அப்படிங்கிறது போல லோயர் அப்படின்னு மாற்ற போறேன். டூ லோயர் கேஸ். ஏன்னா வந்து எனக்கு கொடுத்துருக்கிற லெட்டரை வந்து லோயர் கேஸாக கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வி கொடுத்துருக்கிற இன்புட்டில் வி கேப்ஸாக கொடுத்துருக்கோம். விஷ்ணுவில் வி கேப்ஸ், வர்தனில் வி கேப்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனில் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டராக உங்களுக்கு மாறிடுச்சு. செகண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஸ்மால் லெட்டராக மாறிடுச்சு. இப்போ நல்லா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி தாங்க வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம இந்த இது முடிச்சாச்சு, அப்பர் கேஸ் லோயர் கேஸு.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது என்னன்னா கேரக்டர் ஃபைன் பண்ணுறோம். ஃபைண்டிங் ஏ கேரக்டர் இன் ஏ ஸ்டிங். அதுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நேமில் இந்த மாதிரி, அதாவது டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதில் விஷ்ணு இஸ் ஃப்ரம் மதுரை நான் கொடுத்துக்கிட்டேன். ஒரு சென்டென்ஸாக நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க. இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது நேமுக்கு பதிலாக நம்ம வந்து டிஎக்ஸ்டின்னு நம்ம மாற்றணும். ஏன்னா வேரியபிள் நேம் நம்ம மாற்றியாச்சு. ஸோ டிஎக்ஸ்டின்னு நம்ம மாற்றிடுவோம். மாற்றிட்டு டாட்டு இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டாட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறோம். இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு. அதுக்குள்ளே நம்ம எந்த வேர்டை வந்து ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுக்குறோம். இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ மதுரை அப்படிங்கிறது வந்து எந்த இதில் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்த பொசிஷனில் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மதுரை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த மதுரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10 0 1 2 3 4 5. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இதில் வந்து இண்டெக்ஸ் ஆஃப்ல ஓகே, இண்டெக்ஸ் ஆஃப் வந்து ஓ வந்து கேப்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு இஸ் ஃப்ரம் மதுரைன்னு கொடுத்துருக்குறேன். இது எத்தனை பொசிஷனில் வருதுன்னு நான் கவுண்ட் பண்ணுறேன். ஸோ கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு 15 பொசிஷனில் இருக்குது இது வந்து. ஓகேங்களா? 0 1 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, 15th பொசிஷனில் எம் மதுரைங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃப்ரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 வருது. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10th பொசிஷனில் எஃப் ஸ்டார்ட் ஆகுதுனால ஃப்ரம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் இஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க. இஸ்ஸுங்கிறத கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து மேபி 7th 8th வரணும். பட் ஆனால் எனக்கு ஒன்று தான் வருது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, இந்த விஷ்ணு இந்த இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐஎஸ்ன்னு இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் வேர்டில் இஸ்ஸுங்கிறது இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் நமக்கு வந்து 1ன்னு காமிக்குது. உங்களுக்கு வந்து இப்போ இது நல்லாவே புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி வந்து கேரக்டரை ஃபைன் பண்ணுறது ஸ்ட்ரிங்கில் அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியும். ஓகேங்களா? இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப இண்டெக்ஸ் ஓ வந்து கேப்ஸாக போட்டுக்கோங்க. இண்டெக்ஸ் ஆஃப்ல ஓ வந்து கேப்ஸாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கன்கார்டினேட் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி எப்படி வந்து கன்கார்டினேட் பண்ணுறது, ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து கம்பைன் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி வீடியோவில். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கன்கார்டினேஷனில். இப்போவும் நம்ம அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இதை கன்கார்டினேட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் நேமில் விஷ்ணுன்னு கொடுத்துருக்கேன். லாஸ்ட் நேமில் வர்தன் நான் கொடுத்துருக்கிறேன். இப்போது பிரிண்ட் எல்என். ஸோ பிரிண்ட் எல்எனில் எஃப் நேம் ப்ளஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் எம்டி இது கொடுத்துருக்குறேன். டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பண்ணோம்னா நமக்கு விஷ்ணுவர்தன் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு நமக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அழகாக வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் லாஸ்ட் நேம் டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. கன்கார்டினேட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். டு கன்கார்டினேட் த டூ ஸ்ட்ரிங்ஸ் எப்படி வந்து கன்கார்டினேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நேம் டாட்டு கன்கார்டினேட் CONCAT கன்கார்டினேட். அந்த அந்த இதை போட்டுக்கோங்க, கீவேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் நேம் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ வந்து விஷ்ணுவர்தன் வந்துருச்சு. நான் வந்து ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் ஆட் ஆயிரும் மிட்ல. ஸோ இதுதாங்க வந்து கன்கார்டினேட் மெத்தடு. இப்போ வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோதான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ரீகேப் பண்ணுறேன் திரும்பவும். நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லென்த் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அப்பர் கேஸ் லோயர் கேஸு, அதுக்கப்புறம் எப்படி வந்து இண்டெக்ஸ் பண்ணி கேரக்டரை ஸ்ட்ரிங்கில் ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். ஃபைனலாக வந்து கன்கார்டினேட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்குறோம். இன்னும் நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் இன்னும் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் நம்பர்ஸ்லாம் ஜாவா நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.